அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரம் மிக்கவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, துதிப்பிற்குரியவரை, சாட்சியாளரை, உண்மையாளரை, ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த ஒருவரை, சக்தியானவரை, ஒப்பிட முடியாத நம்முடைய ஒரே இரட்சகராகிய எஜமானரை, ஒருவரை, புகழுக்குரியவரை, அரசரை, அதிபதியை, புனிதமானவரை, அமைதி நிறைந்தவரை, மிகவும் உண்மையாளராகிய நம்மை காக்கக்கூடிய, என்றும் ஜீவித்திருக்கக்கூடிய, நிலைத்திருக்கக்கூடிய, நம்மை மன்னித்து அருள் செய்யக்கூடிய மாபெரும் அருளாளராகிய அல்லாஹுவை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக, அவரை துதித்து போற்றுவதற்காக, அவருடைய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜும்மாவிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த மாபெரும் வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒன்றாக இருக்கின்றது. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை, புரிந்து கொள்ளுதலை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு அதற்கு மாபெரும் அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த மனிதர்கள் மத்தியில் நம்மை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எதற்கு? அவரை மட்டும் அடையாளம் கொண்டவர்களாக, அவரை மட்டும் வழிபடக்கூடிய அடியார்களாக, அவருடைய ஊழியர்களாக, அவருடைய சேவகர்களாக, அவருடைய சரணடைந்த மக்களாக நம்மை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. அந்த வகையில் நாம் மிக பெரும் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு மாபெரும் அருள் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆனிலிருந்து நம்ம தொடர்ச்சி என்ன செய்கிறோம்? சின்ன சின்ன சூறாக்கள்லேருந்து பார்த்துட்டு வந்தோம். கடந்த சில வாரங்களாக பெரிய சூறாக்களையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் ரேண்டமாக எடுக்கும் பொழுது ஒரு சூறா 43 அல் ஜுக்ரூப், அதாவது ஆபரணங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு உள்ள ஒரு சூறாவை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனில் உள்ள தலைப்புகள் எல்லாமே நமக்கு ஒரு நினைவூட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். ஒவ்வொரு தலைப்பு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ஆபரணம்ங்கிற தலைப்புக்குள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நாம் ஒரு முறை படித்து வைத்து விட்டால் நம்ம நினைவுக்கு அழகாக வந்துடும். இப்போ பார்க்கும்போது தெரியுது இந்த ஆபரணங்கள் எதை குறித்து சொல்லுது அப்படின்னாக்கா, சொர்க்கவாசிகளுக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்களை குறித்து இங்கே சொல்லப்படுது. தங்க காப்புகள் அப்படிலாம் வரும் உள்ள வசனம். நரகவாசிகளை பற்றி சொல்லப்படும், அப்புறம் சொர்க்கவாசிகள் சொல்லப்படும். சொர்க்கவாசிகளுக்கு அணிவிக்கப்படக்கூடிய அந்த அணிகலன்கள், ஆபரணங்களை பற்றி அல்லாஹ் அங்கே ஒரு தலைப்பு வச்சுருக்கிறார். ஆபரணம்னா நம்ம உலகத்திலையும் பயன்படுத்துகிறோம். நகை நட்டு, அதாவது நகைகள், பெண்கள் ஆண்கள்னு சொல்லிட்டு நகைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் ஏராளமான டிசைன் வருது. ஒன்றும் காலத்துக்கு ஏற்ப மாதிரி டிசைன்கள் செய்யப்படுது. ஒவ்வொரு டிசைனுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி விலையை வைக்கிறாங்க. மேனுவலாக செய்கிறதா இருந்தால் ஒரு வேலை, சில மிஷினரியாக செய்கிறதா இருந்தால் இன்னொரு வேலை அப்படின்னு இந்த ஆபரணங்களை பல வடிவங்கள் பண்ணுறாங்க. இது பாம்பே டிசைன்பாங்க, இது கல்கத்தாம்பாங்க, இது கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. நகை வாங்க போகிற இடத்துல அந்த விஷயங்களை அவங்க நம்ம சேல் பண்ணும்போது நம்மளை ஷேர் பண்ணுவாங்க. நம்மளும் பல விதமாக பார்த்துருக்குறோம். ஏன் இது எல்லாம் 1 கிராம் தான், ஏன் விலை கூடுது? ஒன்றுக்கு ஒரு செய்கூலி வித்தியாசம் வச்சுருப்பாங்க. இதனுடைய செய்கூலி 16%, இதுக்கு 9%ம்பாங்க. எல்லாமே நகை செய்கிறது தானே, ஏன் அப்படி வித்தியாசம் வருதுன்னா அந்த வடிவமைப்பு அந்த மாதிரி இருக்கும். அதற்கான வேஸ்டேஜ் நிறைய போகும். ஸோ நாங்கள் அதை அப்படி செய்வோம்னு சொல்லி காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேஸ்டேஜ் போகக்கூடிய நகையை நம்மள்ட்ட தருவாங்களாம், தர மாட்டாங்க. அது அப்படி தான், அது அவங்களுக்கு தூளாக இருக்கும். அதை அவங்களே திரும்ப எடுத்துக்கிடுவாங்க. அதை படியை செய்வதற்கு தான் அந்த வேஸ்டேஜ், தவிர அந்த வேஸ்டேஜுக்கு இல்லை. அப்படி ஒரு கணக்கு வியாபாரம் வச்சுருக்குறாங்க. இப்படி நம்ம ஆபரணங்களை வடிவமைக்கிறாங்க. அதை பார்த்தாலே நமக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஒரு நகை கடைக்கு போனோம்னா ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்கும். எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவ்வளோ டிசைன்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் இன்னும் அதை துரிதப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது கற்பனையில் பார்க்க முடியாத அளவுக்கு டிசைன் அப்படி நமக்கு இருக்கும். நம்ம கற்பனை பண்ண முடியாது, ஆனால் எவனோ ஒருத்தர் கற்பனை பண்ணி தான் அந்த டிசைனை வடிவமைச்சிருக்கலாம் இல்லையா? அது ஒருத்தன் பண்ணுறது பல கோடி மக்களுக்கு பயனுள்ள ஒன்றா இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த ஆபரணங்கள் நம்ம பழையதும் இப்போ கையில் போடுற மோதிரமாக இருக்கட்டும், கழுத்தில் போடுற ஒரு மாலையாக இருக்கட்டும், தலையில் வைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை காலில் போட கொலுசாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு வடிவமைப்பு டிசைன்ஸ் இருக்குது. அது மாதிரி ஆபரணங்களை செய்யக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். இது மாதிரி அல்லாஹ் இதோட ஒரு மிகையான
சு டிசைன்கள் எல்லாம் நமக்கு மேலே தருவார். அதை சொர்க்கத்தில் நம்ம பார்ப்போம், நமக்கு நம்பிக்கையாளர்களுக்கு அணிவிக்கப்படும் அப்படிங்கிறத இந்த வசனத்துக்குள்ள எல்லாம் சொல்கிறாரு. அந்த ஆபரணம் சொன்ன உடனே நமக்கு சொர்க்கத்தோட ஆசை வரணும். நம்மளுக்கு தங்க காப்புகள் அவங்க கையில் போடப்படும் சொல்லுவார், பட்டாடைகளை சொல்லுவார், பச்சை நிறத்தை சொல்லுவார், நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு வர்ணிக்கும் பொழுது அது எங்கெங்கும் வெல்வெட்டும்பார் நடப்பதற்குரிய பாதை. நம்ம இங்கே எவ்வளோ கஷ்டமாக நடக்கிறோம், கரடு முரடான பாதைகளில், அதுதான் நம்ம செருப்பு போட்டுக்கிறோம். ஒரே மாதிரி இருக்கும், எதில் மிதித்தாலும், தரையில் மிதித்தாலும் சரி, மண்ணில் மிதித்தாலும் சரி, கரடு முரடான பாதையில் மிதித்தாலும் நம்ம செருப்பு இருக்கும். அதில் அந்த அழுத்தத்தை பொறுத்து கொஞ்சம் மாறும். ஆனால் அங்கே பொறுத்த வரைக்கும் எங்கெங்கும் கம்பளங்கள்னு சொல்லுவார். கம்பளம் என்ன, அது திக்னஸாக இருக்கும், அது தொட்டால் புதுசு புதுசுன்னு இருக்கும், வெயிட் இருக்காது, ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொருள். இங்கே எம்சிஆர் செப்பல்லாம் போடுறோம்ல, பஞ்சு செருப்பு, பேஷண்ட்டு போடுறது, சுகர் பேஷண்ட்டு போடுறது, இது மாதிரியான ஒரு மெதுவான செருப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம ஸ்பாஞ்சு செருப்பு, எம்சிஆர் செருப்புங்கிற பேரில் விற்பனை செய்யப்படுது. அங்கே கம்பளம், அதாவது அது எம்சிஆர் ரப்பரை விட அது ஒரு சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி எங்கெங்கும் கம்பளங்கள் அப்படிங்கப்பார். அதை பார்ப்பதற்கே அந்த ஒரு காட்சியில் கற்பனையில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதை நமக்கு எல்லாம் வழங்க போகிறாருங்கிறத ஞாபகம் எதில் வரணும், இந்த ஜுகுரூப் ஆபரணங்கள் அப்படி சொன்னாலே நமக்கு அது ஞாபகம் வரணும். அந்த மாதிரி ஒரு தலைப்பால் நமக்கு வழங்கியிருக்கிறார், கொடுத்துருக்கிறாரு. தொடர்ச்சியாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். எந்த ஒரு விஷயத்தையும் துவங்கும்போது நம்ம பிஸ்மில்லா சொல்லணும் அப்படிங்கிற வழிமுறையை நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. ஒவ்வொரு சூறாவின் தலைப்பிலையும் சூறாக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பிஸ்மில்லா சொல்லி அந்த வசன எண்கள் துவங்குது. அதே மாதிரி பிஸ்மி சொல்லாத ஒரு சூறாவும் குரானில் இருக்குது, 9வது அத்தியாயம் அல் பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். அதுக்கு பிஸ்மி ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தோடு இன்றைக்கி நாம் விளங்கியிருக்கிறோம். பல காலமாக அந்த விஷயம் 1300 இப்போ என்ன 69 வெளிப்பட்ட விஷயமா இப்போ ஒரு 50 வருஷம் கடந்துருச்சு. ஆக்சுவலாக 57 வருஷம் கடந்துருச்சு. இப்போது அந்த 57 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் என்ன கணக்கோ, அதாவது 1940 மேலே நடக்குதா இப்போ, அது மாதிரி 1380 90களிலேயே அது கேள்வி இருந்துச்சு. அது பிஸ்மி ஏன் பிஸ்மி இல்லாமல் அப்படியே மக்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மாதிரி யாருமே அது நிறைவு செய்யலை. இது ஏன் மிஸ் ஆகிருக்கு, போடுன்னு யாரும் போடலை. இருக்கிற மாதிரி நல்லா அப்படியே நினச்சிருக்கிறாரு, பாதுகாத்துருக்கிறாரு. நம்ம காலம் வரைக்கும் அது இருக்கும், இன்னும் கியாமத்து வரைக்கும் அது இருக்கும். ஏன் பிஸ்மி இல்லை என்பதற்கான விடையை நாம் இன்றைக்கி அறிஞ்சு வச்சுருக்கிறோம். 19 என்ற கணித அமைப்பு வெளிப்பட்ட இதனுடைய விஷயமாக நாம் அதை அறிஞ்சிருக்கிறோம். ஏன் பிஸ்மி இல்லை, எத்தனை அத்தியாயத்துக்கு அப்புறம் அந்த பிஸ்மி திருப்பி துவங்குது, 27வது அத்தியாயத்தில் எந்த 30வது வசனத்தில் அந்த விஷயம் வருது, இப்படிலாம் பல கணக்கு வழக்குகள் இருக்குது. எல்லாமே ஒரு 19 அடுக்காக அந்த விஷயம் இருக்குதுங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அடிப்படையில் இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் எல்லா சூறாவை மாதிரியும் பிஸ்மி இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நம் மீது மிகவும் அருளுடையவராக கருணையுடையவராக இருக்கிறாரு. அதை நம்ம தொடர்ச்சி அனுபவிச்சுட்ருக்குறோம். அப்படி அருள் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே கிடையாது. இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக பேசுகிறோம்னா அவர் அருள் படி இருக்கிறார். இதே நம்ம ஆரோக்கியம் இல்லாமல் ஒழுங்காக உண்ண முடியாமல் ஒரு வியாதியஸ்டாக இருந்தால் இந்த மாதிரி போல்டாக பேச முடியாது. நம்முடைய பேச்சில் என்ன வந்துடும், குறைபாடு வந்துடும். நம்ம அதே அனுபவிச்சுருக்கிறோம்ல. உடம்பு சரியில்லாமல் இருப்போம், காய்ச்சலில் கிடப்போம், கெதி இருக்காது, சக்தி இருக்காது, பேச முடியாது. வாய் எவ்வளோ பேசிகிட்டு இருக்குது இப்போது. ஆனால் டோட்டலாக உடம்புல தாக்கத்து இல்லைன்னு சொன்னால் அந்த பேச்செல்லாம் பேச முடியாதுங்கிறத நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு மாபெரும் அருள் செஞ்சதுனால என்னவாக இருக்கிறோம், நாம் அதை பேச முடியுது. அது ஒரு மாபெரும் அருளாக இருக்குது. நாம் உலகத்தில் இயங்குகிறோம், அது அருளாக இருக்குது. நல்லா சாப்பிட முடியுது, நல்ல ஜீரணமாகுது, அதோடைய கருணையின் வெளிப்பாடாக இருக்குதுங்கிறத நாம் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். நம்ம 2 கை இருக்குது, இந்த 2 கையில் சக்தி உள்ளது தான். ஒரு லக்கேஜ் தூக்கும் பொழுது ஒரு கையில் வெயிட் 10 கிலோ தூக்குறோம், கொஞ்சம் தூக்க முடியும். இந்த கைக்கு அப்புறம் என்ன உளைச்சல் உண்டாகும், வலி உண்டாகும். தூக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது நமக்கு அது இண்டிகேஷன் தெரியும், தூக்க முடியலை. அது திருப்பி என்ன செய்கிறோம், அந்த கையை இன்னொரு கைக்கு மாற்றிக்கிறோம். ஒரு 10 அடி 20 அடி நடந்து வந்தாக்கா அந்த வெயிட்டை பொறுத்து திரும்ப இந்த கைக்கு மாற்றி கொஞ்சம் தூக்குவோம். திரும்பி 10-20 அடி தாண்டதுக்கப்புறம் இந்த கை வலிக்க ஆரம்பிக்கும், திரும்ப இங்கே இது என்ன இது விஷயம், இதெல்லாம் என்ன நடக்குது, நமக்கு கையில் நம்முடைய சக்திகள் குறையுது. இயல்பாக இப்போ ஒன்றுமே இல்லை, நமக்கு ஆரோக்கியமாக சும்மா இருக்கிறோம். ஆனால் லக்கேஜ் தூக்க ஆரம்பித்தோம்னா அந்த உளைச்சல், வலி, இயலாமை நம்முடைய கைகளில் நடக்கும். நம்ம அவர் திரும்ப இந்த கைக்கு மாற்றுறோம். இந்த கைக்கு மாத்திரமே திரும்ப இந்த கைக்கு கொண்டு வரதுக்கு திரும்ப எப்படி சக்தி பெற்றுச்சுது. அப்போ டைம் நமக்கு தேவைப்படுது. அங்கே தொடர்ச்சியாக வேலை செய்யும்போது வலிக்குது, கொஞ்சம் வேலையை விட்டோம்னா அந்த கை திரும்ப என்ன செய்யுது, ரீஃப்ரெஷ் ஆகிடுது.
திரும்ப சக்தி தூக்குவதற்கு சக்தி பெற்று விடுகிறதுங்கிறத நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி மாறி மாறி செய்கிறோம். இந்த ஆரோக்கியமெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு கிடைக்கிது அப்படிங்கிறது நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் எதனால் நடக்குது? அல்லாஹ் நம்ம அருள் செஞ்சதுனால தான் அதை தூக்க முடியுது. இதே அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் இல்லைன்னா நம்மளை அவர் இயலாமையில் ஆக்கிட்டா, நடக்க முடியாமல் ஆக்கிட்டா, நம்மளால் இயங்க முடியலைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது. அப்போது நமக்கு என்ன தேவைப்படுது? மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் தேவைப்படுது. அதை அல்லாஹ் நமக்கு வழங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வழங்கிய ஒன்றுக்காக நாம் தொடர்ச்சி என்ன செய்யணும்? நன்றி செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். நன்றி செய்யும் பொருட்டு அவரை வழிபடுவது, அவர் நினைப்பது, அவரை புகழ்வது, அவருடைய பெயரை உச்சரிப்பது, அவருடைய நாமங்களை தியானிப்பது, இதெல்லாம் நன்றி செய்யக்கூடிய ஒரு காரியம். அதுமாதிரி அவர் கட்டளைகளை கீழ்ப்படிவது, கட்டளைகளை பின்பற்றுவது, கட்டளைகளை செயல்படுத்துவது, அதெல்லாம் அவர் சொல்றதை செஞ்சோம்னா நம்ம நன்றி செலுத்துறதாயிடுவோம். இப்படி அவருக்கு இந்த மாதிரி வகைகளில் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தோம்னா நமக்கு அவர் என்ன செய்வார்? மென்மேலும் தரக்கூடியவர் இருப்பார். நம்முடைய வாழ்வு, நம்முடைய தொழில், நம்முடைய ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு சிறப்பாக கிடைத்து கொண்டிருக்கும். அந்த வகையில் அல்லாஹ் நமக்கு பெரும் கிருபை செய்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த சூரா எப்படி துவங்குது? ஹ மீம் அப்படின்னு தொடங்குது. துவக்கெழுத்துக்கள் உள்ள ஒரு சூறா. குர்ஆன் நம்ம 114 அத்தியாயம் இருக்குது. எல்லா அத்தியாயங்களையும் இந்த மாதிரி துவக்க எழுத்துக்கள் கிடையாது. குறிப்பிட்ட சூறாக்களில் மட்டும்தான் என்னது ஒரு 29 அத்தியாயங்களில் இந்த துவக்க எழுத்துக்கள் இருக்குது. அல் ஃபாத்தியா தொடங்குது, அதில் என்ன கிடையாது? துவக்க எழுத்து கிடையாது. அதே சமயம் அடுத்த 2வது சூறா தொடங்குது அல் பக்ரா, பசுங்கன்று, அதில் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு தொடங்கி இருக்குது. தாலிக்கில் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன்னு சொல்லிட்டு அந்த சூறா 286 வசனங்களை கொண்டு தான் இருக்குது. அப்புறம் ஆல இம்ரான், அதுவும் அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவ அப்படின்னு அந்த ஒரு போகக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது. இப்படி துவக்கெழுத்து உள்ள சூறாக்கள், துவக்கெழுத்து இல்லாத சூறாக்கள் நம்ம நிறையா குர்ஆனில் பார்க்குறோம். அந்த வகையில் இது 43வது அத்தியாயத்தில் அல் ஜுகுருபுக்கு ஹா மீம் அப்படின்னு வச்சுருக்கிறார். அப்போ இவருடைய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சூறாவுக்குள்ள ஹா மீம் அரபி எழுத்துக்களில் எழுதப்பட்ட ஒரு சூறாவாக இருக்குது. எத்தனை ஹா எத்தனை மீம் எண்ணி பார்த்தா இது ஒரு 19 மடங்காக இருக்கும். எப்படி ஒரு வார்த்தைக்குள்ளே ஹாவையும் மீமையும் பயன்படுத்த செய்ய முடியும்? ஒரு விஷயம் சொல்லக்கூடிய ஒரு சூறா இது. இந்த சூறாக்களில் பல வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஹே உள்ளது எது, மீம் உள்ளது நமக்கு தெரியாது. ஏன்னா கடவுள் இதை படைச்சதாக இருக்கிறார். அவர் தான் இந்த மொழியை படைக்கிறார். அவர் தான் நமக்கு பேசுவதற்கு உள்ள அருளை செய்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் எல்லாம் அறிஞ்ச ஒருத்தர் எந்தெந்த வார்த்தைகள் இருந்தால் அது சரியாக இருக்குங்க. வார்த்தை வெறும் வார்த்தை இல்லைல்ல. ஒரு விஷயத்தை சொல்லும்போது கோர்வையால் சொல்லணும். ஒரு வாக்கியமாக சொல்கிறோம். அந்த வாக்கியத்தில் 20 வார்த்தை இருக்குதுன்னா அதில் 2 வார்த்தை ஹே இருக்கும், ஒரு வார்த்தை மீம் இருக்கும். 20 வார்த்தையில் 18 வார்த்தை ஹே இருக்கும், ஒரு வார்த்தை மீம் இருக்கும். இப்படி பலவிதமாக அல்லாஹ் அங்கே செஞ்சு வச்சுட்டு செய்கிறாரு. அது என்ன, அதை படிக்கும் பொழுது ஒரு சட்டமாக இருக்கும், நடந்த வரலாறாக இருக்கும், அல்லது செய்யக்கூடிய கட்டளையாக இருக்கும், பலவிதமாக இதில் இருக்கும். பின்னால் நடக்கக்கூடிய ஒரு நரக சொர்க்க வாசகமாக இருக்கும். எல்லாத்துலேயும் என்ன வரும்? அந்த வார்த்தைகள் இருக்கும். அப்போ இதெல்லாம் படிக்கும் பொழுதும் அந்த வார்த்தைகளில் நமக்கு உண்மை இருக்கணும். சட்டமும் அழியாத மாறாத சீர்திருத்தத்திற்கு உட்படாத சட்டங்களாக இருக்கணும். அதெல்லாம் எப்படி டிசைன் பண்ண முடியும்? இந்த வார்த்தையை வச்சு இந்த 2 எழுத்துக்கள் வரணும், விஷயம் உண்மையாக இருக்கணும், வரலாறு உண்மையாக இருக்கணும். அப்போ நடந்தது, நடக்க இருக்கிறது, இன்னும் நடக்க போகிறது, எல்லா விஷயங்களும் இதில் உட்படுத்தி இருக்குது. அதில் அந்த வார்த்தைகளை கொண்டு எல்லாம் நிறைவு செஞ்சுருக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய மாபெரும் அற்புதமாக இருக்கும், எவ்வளோ பெரிய சான்றாக இருக்கும் நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன்னா அவர் மகத்தானவர், ஞானம் மிக்கவர், குறைகள் அற்றவர், பூர்ணமானவர், எல்லாம் அறிந்தவர். எதுவுமே அவருடைய அறிவு உட்பட்டது தான். அவருக்கு அறிவு உட்படாது எதுவுமே கிடையாது. எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அவருக்கு இதெல்லாம் டிசைன் பண்ணுறது பெரிய கஷ்டம் கிடையாது. நமக்கு தான் கஷ்டம். நம்ம யோசித்து கண்டுபிடிக்கிறோம். இவ்வளோ கட்டமைப்பா, இவ்வளோ விவரிப்பா, இவ்வளோ உண்மைகளா, இவ்வளோ வரலாறா, இவ்வளோ நடந்ததா, இவ்வளோ நடக்க போகிறதா, நமக்கு தான் ஆச்சரியம். அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை, ஆகுன்னு ஆகிடும். எந்த மிஸ்டேக்கும் வராது. எல்லா தவறுக்கும் அப்பாற்பட்ட ஒருவர். அந்த ரட்சகர் அப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஹா மீம் அப்படி 2 வார்த்தைகள் எழுத்துக்கள் அந்த சூறாக்குள்ளே மொத்த வசனத்துக்குள்ளேயும் அந்த வார்த்தையில் வச்சுருக்கிறாரு. அது ஒரு 19 மடங்காக இருக்குது அப்படின்னா அது உண்மையிலே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்ந்துருக்கிறோம். நம்மளை மாதிரி மற்றவங்க உணரணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம பதிவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்க அதில் போய் இது உழப்போகுது. நம்ம சொல்கிறோம் கடவுள் மட்டும் அப்படிங்கிறது யார் கேட்குறா அப்படின்னா அதிர்ஷ்டசாலிகள் கேட்குறாங்க. எவங்க அதில் அந்த செய்தி போய் விழுந்துச்சோ,
எவன் அதை சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அவர் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறார். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ தொடர்ச்சியாக ஹாமீமை தொடர்ந்து மற்றும் அறிவொளி ஊட்டும் இவ்வேதம்ங்கிறார். ஹாமீம்ங்கிறது ஒரு விஷயமாக சொல்லிவிட்டு அது மட்டும் கிடையாது, அது ஒரு சான்றாக இருக்குது, அது அறிவுபூர்வ விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்றுங்கிற வார்த்தையை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்ல அறிவூட்டும் இவ்வேதம்ங்கிறார். இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் அறிவூட்டக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு இது தூங்குது. தொடர்ச்சி நம்ம இதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்கே, கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, நம்முடைய அருளாளரை, தவறளிக்காத ஒருவரை, நமக்கு கொடையளிக்கக்கூடிய ஒருவரை, நமக்கு வெற்றியளிக்கக்கூடிய அந்த ஞானம் மிக்கவரை, இரக்கமான ஒருவரை, பொறுமையானவரை, மகத்தானவரை, மதிப்பிடக்கூடிய அந்த இரட்சகர், உயர்ந்தவர், உணவளிப்பவர், கணக்கெடுப்பவர், நம்முடைய அருகிலேயே இருப்பவர், மாட்சிமை மிக்கவர், கண்காணிக்கக்கூடிய ஒருவர், நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒருவர், எங்கும் நிறைந்தவர், எதையும் செய்யக்கூடியவர், எல்லாம் வல்லவர். அத்தகைய மேலான நம்முடைய இரட்சகரை, நம்மை நேசிக்கக்கூடிய அந்த ஒருவரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ 41வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அறிவொளி ஊட்டும் இவ்வேதம்ங்கிறார். இந்த வேதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறாரு. இந்த வேதம் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றா இருக்குது, அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒன்றா இருக்குது, நபியின் மூலமாக வெளிப்பட்டதாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த வேதம் எப்படி எத்தகையதுன்னு இங்கே சொல்லும்போது அறிவொளி ஊட்டக்கூடியதுங்கிறார். மனிதனுக்கு மிக தேவையானது என்னென்னா அறிவு தான். அறிவு இருந்தால் தான் நம்ம வாழ்வதற்கே ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாக இருக்குது. அறிவு இருந்தால் நம்ம நஷ்டப்பட மாட்டோம். நம்ம நிறைய நஷ்டப்படுறது காரணம் அறிவு இல்லாமல் எதாவது போய் விழுந்துருவோம். ஒரு பொருள் வாங்குகிறோம்னா அதை பற்றி ஞானம் நமக்கு முதல்ல இருக்கணும். அந்த ஞானம் இல்லைன்னா அந்த பொருளை வாங்கக்கூடாது. ஆனால் என்ன செய்வோம், நம்ம ஒரு இடத்த பொறுத்து ஒரு பெரிய கடைக்காரன் நம்பிக்கை எடுத்து வச்சுருப்பான். இந்த கடையா விலை கம்மி, இவங்களா பெரிய லெவலில் வியாபாரம் பண்ணுறாங்க, இவனா நிறைய விற்கக்கூடியவன், இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய பொருள் விற்கிறதுனால அவனுக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு நிறைய நம்ம போட்டு வச்சுருப்போம். நமக்கு ஒரு பொருள் நிறைய பயன்படுத்துகிறோம். அது மாதிரி இப்போ ஏர் ஃப்ரேன்னு சொல்கிறோம், மைக்ரோவேவ்னு சொல்கிறோம். இதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கிறோம், அதை பயன்படுத்தாத மக்கள் இருக்கிறாங்க. அப்போது அது என்ன ஒன்று செய்வாங்கன்னு அந்த பொருள் தெரியும் அவங்களுக்கு. இதில் ஒரு சிப்ஸை வெட்டி போட்டால் பொரிச்சு கொடுத்துரும், ஒரு கோழியை வெட்டி வச்சா கிரில் பண்ணி கொடுத்துரும், அதில் ஓடிஜி இன்னும் என்னமோ பேர் சொல்கிறோம்ல, கன்வர்ஷனு, அது மாதிரி வெறும் ஹீட் பண்ணுறது, பேசிக் மாடல்னு நிறைய இருக்குது அதில். அப்போ இதை பற்றிய ஒரு அறிவு இருந்தால் தான் அது என்ன மாதிரி பொருள், எப்படி அது சந்தையில் விற்கப்படுது, எப்படி விளம்பரப்படுத்தப்பட்டுச்சு, இதனுடைய ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ மக்கள் நிறைய வாங்கும்போது இன்னும் விலை குறைஞ்சிருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பொருளை வாங்கணும். அப்போ என்ன செய்யலாம், நம்ம ஒன்றுமே தெரியாமல் போய் வாங்கிட்டோம்னா அதனுடைய நஷ்டம் நமக்கு தான். ஏன் நஷ்டமாச்சு நம்மளுக்கு? அதை பற்றி அறிவு நமக்கு இல்லை. ஆனால் அதை அறிவு அடையணும்னா இந்த வேதம் நமக்கு அறிவொளி ஊட்டக்கூடியதாக இருக்குது. அப்போ மைக்ரோவேவ்னு பற்றி குரான் இருக்குதா அப்படின்னா அப்படி சொல்ல நேரடியாக வார்த்தை வராது. நாமும் ஒரு விஷயத்தை வாங்குவதற்கு அறிவை பெற்றிருக்க வேண்டுங்கிற சம்பவத்தை இங்கே சொல்லாது. வேதம் அறிவொளி ஊட்டக்கூடியதாக இருக்குது. இதை படித்தோம்னா நமக்கு நிறைய தகவல் தெரியும், நிறைய கேள்வி உண்டாகும், அந்த கேள்விகளுக்கு நிறைய பதில் கிடைக்கும். இதெல்லாம் என்னது, நாம் குரான்லேருந்து பெறக்கூடிய அறிவு. பேசுகிறோம், இப்போது ஒரு வார்த்தை வச்சு தான் பேசுகிறோம். நம்ம அதுலேருந்து நிறைய பேசுகிறோம்னா அந்த குரான் நம்ம நிறைய கற்றுக் கொடுத்த விஷயங்கள் இருக்குது. ஒரு வார்த்தையிலேருந்து பல வார்த்தைகள், பல விஷயங்கள் நாம் கற்றுருக்கிறோம், ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதனால் நம்ம அதை வெளிப்படுத்த முடியுது. அப்போ அந்த அறிவை நம்ம வழங்கக்கூடிய ஒன்றா இருக்குது, அறிவொளி ஊட்டக்கூடியதாக இருக்குது, அறிவொளி நமக்கு தேவையானது இருக்குது. ஒரு ஊருக்கு போகணுன்னா வெறுமனே கிளம்பிடலாமா? எப்படி போனால் நமக்கு சுருக்கமாக போகலாம், சீக்கிரமாக போகலாம், எப்படி போனால் ஷார்ட்டாக போகலாம், எப்படி நம்ம டிக்கெட் எடுத்தால் நமக்கு சகாயமாக இருக்கும், எங்கே சலுகையில் கிடைக்கிது, எல்லாம் சேர்ந்துருக்குல்ல, வெறுமனே இல்லைல்ல. எல்லா ஒரு ஃப்ளைட்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம். எது சொகுசாக இருக்கும்,
முடிவு எடுக்கிறோம்ல, நம்ம எவ்வளோ நேரம் இருக்குது, நான் தாராளமாக நேரம் இருந்தால் நம்ம வந்து ஒரு நாள் கழிச்சே போய்க்கலாம், இன்றைக்கி கிளம்பி நாளைக்கு போய் இறங்கிக்கலாம், இல்லை உடனடியாக போகணுன்னா நம்ம ஃப்ளைட்டில் தான் போய் ஆகணும், அப்படிலாம் முடிவு எடுக்கிறோம். இதான் என்னது, நாம் அந்த இடத்துல தீர்மானிக்கக்கூடிய அறிவு. இந்த அறிவை ஊட்டக்கூடியதாக நமக்கு இந்த குரான் இருக்குது. குரானை பொறுத்த வரைக்கும் தஃப்சீல குல்லி ஷை, ஒவ்வொன்றையும் விவரிக்கக்கூடியது அப்படிங்கிறது. நாம் இப்போ பேசுகிற இவ்வளோ விஷயம் பேசும் இதெல்லாம் குரானில் உள்ளதா? பயணம் பண்ணுறதை பற்றி இருக்குது, பயணத்தை பற்றிலாம் குரான் இருக்குது. எப்படி பயணம் பண்ணணுங்கிறத பிளான் பண்ணணும்ல, ஆலோசனை பண்ணணும், திட்டமிடணும். திட்டமிடாத காரியம் வந்து வெற்றி அடையாது. அப்போ நம்ம வந்து நல்லபடியாக போய் இறங்கி நம்முடைய காரியத்தை அப்படி திரும்பிட்டோம்னா நம்முடைய திட்டமிடுதல் சரியாதுங்க அர்த்தம். அதற்கான அறிவொளியை ஊட்டக்கூடியதாக இந்த குரான் இருக்குதுங்கிறத நம்ம அறிகிறோம். அதை நமக்கு வழங்கி கொண்டே இருக்குது அந்த குரானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், முடிவுறாத வார்த்தைகளாக இருக்குது. நிறைய நமக்கு அள்ளித்தரக்கூடிய புதையல் போன்ற வார்த்தைகளாக இருக்குது. குரானை படிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம அதில் நிறைய ஏராளம் அறிவுகளை பெறுவோம். இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையான அறிவை நமக்கு அது கற்றுக் கொடுக்கும், நடத்த முடியும். நஷ்டமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அதை வழங்கக்கூடியதாக இந்த குரான் இருக்குது. அறிவொளி ஊட்டக்கூடிய இந்த வேதம். மிக முக்கியமான அறிவொளி என்ன? நம்ம ஆன்மாவை மீட்டுக்கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இருக்கணும். நம்ம ஆன்மாவை நாம் மீட்டுக்கொள்ளணும்னா நாம் என்ன செஞ்சுருக்கணும்? அல்லாஹ்வை மட்டும் வழிபட்டு இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுடன் வேறு எதையும் இணைத்து வழிபடக்கூடாது. நம்முடைய வழிபாடுகளில் கலப்படம் இருக்கக்கூடாது. கடவுளை மட்டும் வழிபடுகின்றோம் என்றால் அந்த தொழுகையிலே கடவுளை தவிர வேறு யாரையும் நினைவு கூறக்கூடாது. அதுதான் நாம் அந்த குரானில் வந்து அல்லாஹ்வை பிரார்த்திக்கக்கூடிய அல் ஃபாத்தியா மட்டும் ஓதுறோம். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிறைய சூறா ஓத மாட்டோம். ஏன் ஓத மாட்டோம்? அங்கே நபிமார்களுடைய வரலாறு, மற்ற சாதாரண மனிதர்களுடைய வரலாறு, எல்லா விஷயம் கலந்துருக்குது அங்கே. அது ஒரு வரலாறு எதுக்கு இருக்குது சொல்லியிருக்கிறாரு? நாம் படிப்பினை பெறுவதற்காக, நாம் அதை ஏற்றுக்கொண்டு நடப்பதற்காக சொல்லப்பட்ட விஷயத்தை தொழுகையில் போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, அல்லாஹ் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் நமக்கு சொல்கிறாரு, குல் ஹுவல்லாஹு அஹத், கூறுங்கள் கடவுள் பரிபூர்ணமானவன் என்று, கடவுள் பரிபூர்ணமானவர் என்று அப்படின்னு நமக்கு சொல்லித்தராரு. குல் ஹுவல்லாஹு அஹத். அப்போ நாம் திரும்ப போய் தொழிலில் உட்காந்துட்டு குல் சொல்லுங்கள் கடவுள் பரிபூர்ணமானவர், அவருக்கு திருப்பி சொன்ன எப்படி இருக்கும்? அது எப்படி பொருத்தமாக இருக்க முடியாதுல்ல. அது மாதிரி தான். அப்போது நீங்கள் அல்லாஹ் நினைவுகூறுவதற்குத்தான் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு. இன்ன சலாத்தி லித்திக்கிரி, என்னை நினைவுகூறுவதற்காகவே அண்டி நான் தொழுகையை கடமையாக்கவில்லைன்னு சொல்கிறார். அப்போ தொழுகையில் அல்லாஹ்வை மட்டும் நினைவுகூறுன்னு சொல்லும் பொழுது அங்கே போய் ஃபிரௌன் சொன்ன வார்த்தைகளை அனரப்புக்குமுல் அல்லான்னு சொன்னான், நான் தான் உங்களில் மேலான கடவுள்னு சொன்னான். இதை போய் நம்ம அங்கே ஓதக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. நாம் ஏன் ஃபிரௌன் நினைவுபடுத்தணும்? அந்த இடத்துல ஏன் மூசா நினைவுபடுத்தணும்? ஏன் இப்ராஹிம் நினைவுபடுத்தணும்? இப்படி அல்லாஹ்வோட தூதர்களுடைய பேர்கள் நிறைய வரலாறு இருக்குது. நாம் அங்கே நினைவுபடுத்த வேண்டிய வேலையே இல்லை. அதை வாழ்க்கையில் படிக்கணும். ஆனால் இந்த தொழுகையில் ஓதக்கூடியவங்க அங்கே மட்டும்தான் அதை பார்ப்பாங்க, கேட்பாங்க. அதே சமயத்தில் அதற்கான அர்த்தத்தை தெரியாதவங்க 30 நோம்பு நாளில் 30 நாள் நடக்குதுல்ல, ஒரு முழு குரானை ஓதி முடிக்கணுங்க அடிப்படையில் எவ்வளோ வேகமாக செயல்படுத்தப்படுது தராவி தொழுகிற பேரில். அந்த தொழுகையில் வேகமாக ஓதுறாங்க, பின்னால் கூட்டமாக தொழுகிறாங்க. யாருக்காவது அவர் என்ன ஓதுறாருன்னு தெரியுமா? என்ன சட்டம் சொல்கிறாரு, என்ன நினைவு கூறுறாரு, என்ன வரம்புகளை சொல்லப்படுது, என்ன வரலாறு, அது ஏதாவது தெரியுமானா எதுவுமே தெரியாது. அப்போது கடமைக்காக நின்றுட்டு வராங்க. நீங்கள் ஓதுவது என்னது என்று அறியாத நிலையில் தொழுவாதீங்கன்னு இருக்குது. அப்போ ஓதுறாங்க, என்னன்னு இவருக்கு தெரியாது. அந்த சமயம் தொழுவாதீங்கன்னு இருக்குது. அந்த சமயத்தில் அப்படிப்பட்ட தொழுகைகள் தான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே மக்கள் தொழுதுட்டுருக்குறாங்க. நாம் கடவுளை மட்டும் வழிபடக்கூடியவர்களாக இருந்து அவரை நினைவுகூறக்கூடிய மக்களாக இருந்து நாம் என்ன செய்கிறோம்? அந்த வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆக நமக்கு அறிவொளி ஊட்டக்கூடிய வேதமாக இது இருக்குது. அந்த எல்லா நேரங்களையும் படிக்கக்கூடிய வாசகமாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தொழுகையில் அது இல்லைங்கிறத நாம் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அடுத்து, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அவர் விலை விஷயத்தில் ரஜீம் வசனம் 3, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அரபியிலான ஒரு குரானாக இதனை நாம் ஆக்கியுள்ளோம் அப்படிங்கிறார். நீங்கள் புரிந்து கொள்வதற்கான யாரை பார்த்து சொல்லுது குரானு? மனித சமுதாயத்தை பார்த்து சொல்லுது. இது யார் படிப்பா? இதை குரானை விலங்குகளை படிக்கும், நாம் தான் படிக்கும். நம்ம படிப்பதற்கு அதில் வடிவமைச்சிருக்கிறார். குரான் அரபி ஒரு மொழியாக இருக்குது. அது அரபி மொழி நல்லா சொல்கிறார். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அரபியில் ஆன ஒரு குரான் அப்படிங்கிறார். அதான் மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாஷைத்தான். நம்முடைய பாஷை அரபி இல்லை, நம்முடைய தாய்மொழி தமிழாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஒன்றா இருக்குது. ஆங்கிலம், இங்கிலீஷு, ஹிந்தி, மலையாளம், தமிழ் நிறைய இருக்குது. நமக்கு ஒரு தாய்மொழி இருக்குது. ஆனால் ஒரு பொதுவான மொழியில் அல்ல என்ன வச்சுருக்கிறாரு? அரபி மொழியில் குரான் ஆக்கியிருக்கிறேன், அது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழிங்கிறார். நாம் முயற்சி பண்ணால் கற்றுக்கொண்டு எவ்வளோ பேர் கற்றுருக்காங்கல்ல.
4 வயசு 3 வயசு பிள்ளைங்கள்லாம் முழு குரானை மனப்பாடம் பண்ணியிருக்குது. எப்படி முடிஞ்சது? கற்றுக்கொள்வதற்கு எளிதானதாக நாம் ஆக்கியிருக்கிறோம்னு சொல்கிறார். அதனால தான் அந்த 4 வயசு குழந்தை கூட 30 அதை 114 அத்தியாயத்தை என்ன செஞ்சுருக்குது? மனப்பாடம் பண்ணி வச்சுருக்குது. அப்போ அல்லாஹ் எளிதாக்கலன்னா அது அப்படிலாம் செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ் எளிதாக்கியிருக்கிறார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உண்மையாக இருக்குது அந்த விஷயம். அந்த அடிப்படையில் இந்த அரபிக் குரான் சொன்ன உடனேயே மக்கள் நினைக்கக்கூடாது, இது வேற ஒரு மொழியில் இருக்குது, இது நம்ம மொழி கிடையாது, இது நமக்கு விளங்காது, நமக்கு புரியாது, இது விளங்கினவன் நமக்கு சொன்னால் தான் தெரியும் அப்படின்னு இன்னொருத்தரை சார்ந்திருக்கிறாங்க. அவரும் நம்ம உடம்பை படித்தவர் தானே, அவர் என்ன அரபி மொழிக்காரர் அவனுக்கு ஒரு தமிழ் சொல்லியிருக்கிறாரு? அப்படி இல்லை, அவரும் நம்ம மொழி சார்ந்த ஒரு தமிழர் தான். அவர் என்ன பண்ணுறார்? அரபி கற்றுக்கொண்டு உனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அவர் கற்றுக்கொண்டு அதே விஷயத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? உங்கள் ஆன்மா மீட்சி பெறணும்னா நீங்கள் தான் பார்க்கணுது. யாரோ ஒருத்தர் சொல்கிறாருங்கிறத மட்டும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதை நாமளும் கற்றுக்கொள்ளணும்ல. அவர் சொல்கிறது உண்மை தானா, அந்த மொழிபெயர்ப்பு உண்மை தானா, அது பொருத்தமாக இருக்குதாங்கிறத பல வகையில் பார்த்து தான் நம்ம செய்ய முடியும். நம்மளோட தேவை நம்ம தான் நிறைவேற்றுறவங்க. நம்ம ஒரு தண்ணி குடிக்கிறோம், நமக்கு ஜீரணமாகுது, நம்ம தானே போகணும், யூரின் போகணும். எனக்கு பதில் அவன் போவான் அப்படின்னா அது எப்படி? அது மாதிரி தான் நமக்கு தேவையை நம்மளும் தான் ஆய்வு செய்யணும். நமக்கு தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீ யாரை நம்புறியோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி உனக்கு மூளை கொடுக்கப்பட்டிருக்குல்ல, உனக்கு பார்வை கண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு, செவித்திறன் இருக்குது. இதை பற்றி நமக்கு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை பற்றி கேட்கப்படும் நல்லா சொல்கிறேன். 14 அத்தியாயத்தில் 36 பார்க்குறோம். நம்ம அதை உங்களுக்கு வழங்கப்படுறதை பற்றி அது கேட்கப்படும் அப்படின்னு 36 கடைசியில் முடிகிறது. அதுக்கு முன்னாலே வந்துடும் இன்ஷா அல்லாஹ். பார்ப்போம் அதை. அந்த அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்கிறார். மனித சமூகம், மனித இனம் புரிந்து கொள்வதற்காக அரபியிலான ஒரு குரானை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? ஆக்கிவிடுவோம்ங்கிறார். ஆக யாருமே இது அரபியில் எனக்கு தெரியாதுன்னு தப்பிச்சுலாம் போக முடியாது, பின்னோக்கி போக முடியாது. அதை கற்றுக்கொள்ள முடியுங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். கற்றுக்கொண்டு மார்க்கத்தில் நமக்கு ஆர்வம் இருக்கணும்ல. நம்ம ஆன்மா மீட்சி பெறணும்னா பாடுபட்டு தான் ஆகணும். நான் எந்த பாடுபட மாட்டேன், சொர்க்கம் கிடைக்கணும்னா அது எப்படி? 29 அத்தியாயத்தில் பார்க்குறோம் நம்ம அந்த விஷயத்தை. அதாவது சோதனை இல்லாமலே சொர்க்கமா? சோதனைக்கு அப்புறம் தான் சொர்க்கம். எல்லாம் நம்ம உழைச்சா தானே சாப்பிட முடியுது, கஷ்டப்பட்டால் தான் சம்பாதிக்க முடியுது, சம்பாதிச்சா சாப்பிட முடியுது. அது மாதிரி சொர்க்கத்தை நம்ம அடையணும்னா நம்ம என்ன செஞ்சாகணும்? நாம் கொஞ்சம் உழைச்சாகணும். அந்த உழைப்பை எதில் பயன்படுத்தணும்? இந்த குரானில் பயன்படுத்தணும், இந்த அரபி கற்றுக்கொள்வதில் பயன்படுத்தணும். 1க்கு 2 தடவை 3 தடவை படித்தோம்னா நமக்கே தெரிஞ்சிடும். இந்த மொழிபெயர்ப்பே எப்படி இருக்குது, அந்த மொழிபெயர்ப்பு அப்படி இருக்குது, இந்த குரானில் உள்ள ஒரே வாசகமாக இருக்குது, ஏங்க இப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படி யோசிக்கும்பொழுது நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பாரு. நம்மளே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த குரானுடைய ஆசிரியராக யார் இருக்கிறா? அர் ரஹ்மான் அல்லமல் குரான். குரானுடைய ஆசிரியராக அல்லாஹ் தான் இருக்கிறாரு. நாம் அதில் தொடர்ச்சியாக இருக்கும் பொழுதும் பார்க்கும்போதும் தேடும் பொழுதும் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார் இல்லையா? அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு இந்த அரபி குரானை கொடுத்துருக்கிறாரு. அது உங்களுக்கானது, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக, உங்களால் புரிந்து கொள்ள முடியுங்கிறத கடவுள் சொல்கிறார். நமக்கு தான் தெரியாது நம்ம சக்தி என்னங்கிறது, ஆனால் உனக்கு என்ன செய்ய முடியுங்கிறது அவர் அறிஞ்சதுனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ நாம் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அரபியிலான ஒரு குரானாக இதனை நாம் ஆக்கியுள்ளோம். ஒரு சட்ட புத்தகமாக நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறாரு. கண்ணியத்திற்குரிய மற்றும் ஞானம் நிரம்பிய இது மூலப்பிரதியில் நம்மிடம் பாதுகாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். இந்த குரான் இங்கே மட்டும் கிடையாது, இதனுடைய மூலப்பிரதியாகவும் இருக்குது, பாதுகாக்கப்படுது. நிறைய எல்லாம் சொல்கிறார். கண்ணியம் சொல்கிறாரு, ஞானம் சொல்கிறாரு, மூலப்பிரதின்னு சொல்கிறாரு, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இந்த பற்றி நம்ம தொடர்ச்சியாக அடுத்த ஜும்மாக்கள் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும்போது பார்ப்போம். ஆக குரான் மிக ஞானம் நிரம்பியது, மகத்தானது, கண்ணியத்திற்குரியது, மூலப்பிரதியில் உள்ளது. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அற்புதமான சான்றுகளை கொண்ட, சட்டங்களை கொண்ட, வரம்புகளை சொல்லக்கூடிய, வரலாறை சொல்லக்கூடிய, நிகழ்ந்த காலத்தையும் வரக்கூடிய காலத்திலையும் நினைவூட்டக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷமாக அல்லாஹ் இந்த குரானை நமக்கு வழங்கியிருக்கிறாரு. அந்த குரான் நம்ம அனுதினமும் அதை பார்த்து படித்து அறிந்து கொண்டு அல்லாஹ்வோடு நாம் நெருங்கி இருப்பதற்கு நாம் முயற்சி பண்ணணும். அதற்கு அல்லாஹ் நமக்கு மாபெரும் அருளும் கருணையும் கிருபையும் செய்வாராக பிரார்த்தனை பண்ணி நாம் இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஹக்கீமுஸ்ஸலாம்.